என்னோட ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் கம்மியா இருக்கா நான் என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு சார்ட்டை தான் நான் ஃபில் பண்றேன். அதுவும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபில் பண்ணா போதும். ஒரு 500 rupees ஆகும். 6 மாசத்துக்கு ஒரு நம்ம ஹெல்த்துக்கு 500 rupees ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. இதை இப்போ எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிஸ்டாலிக் பிபி லேப்ல இல்ல மெடிக்கல் ஷாப்ல நம்ம பிபி செக் பண்ணி சொல்லுவாங்க. அதுல ஹையர் பிபி இருக்குல்ல, மேல உள்ள பிபி சிஸ்டாலிக் பிபி அதை மட்டும் ஃபில் பண்ணா போதும். அது 130க்குள்ள இருந்தா போதும். எனக்கு கரெக்டா 130 இருந்துச்சு. அடுத்து ரேண்டம் பிளட் சுகர், அதுவும் லேப்ல தான் செக் பண்ணணும். அது 120க்குள்ள இருந்தா போதும். எனக்கு 80 இருந்துச்சு. அடுத்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால், லிபிட் ப்ரொஃபைல் லேப்ல பார்த்தோம்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வேல்யூ வரும். அது 100க்குள்ள வச்சிருந்தா போதும். எனக்கு 93 இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட பேண்ட் சைஸ், நம்ம கம்ஃபர்டபுளா என்ன பேண்ட் சைஸ் போடுறோமோ அதை நோட் பண்ணணும். 34 இன்ச்குள்ள இருந்தா போதும். எனக்கு கரெக்டா 34 இன்ச் இருக்கு. அடுத்து நம்மளோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட், அதாவது நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம ஸ்மார்ட் வாட்ச்ல ஒரு ஹார்ட் ரேட் காமிக்கும் இல்லையா, அதை நம்ம நோட் பண்ணணும். டென்ஷன்ல இருக்கும் போது நோட் பண்ணாதீங்க. காஃபி குடிச்சு டீ குடிச்சு நோட் பண்ணாதீங்க. அது மாதிரி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நோட் பண்ணுங்க. அது 80க்குள்ள இருந்தா போதும். எனக்கு ஆனா 86 இருந்துச்சு. சரி, இப்போ இதுல 5மே நார்மலா இருந்துச்சுன்னா நம்ம ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் ரொம்ப கம்மின்னு அர்த்தம். நம்ம 6 மாசத்துக்கு நம்ம ஹார்ட்டை பத்தி கவலையப்பட தேவையில்லை. 6 மாசம் கழிச்சு திருப்பி இந்த சார்ட்டை ஃபில் பண்ணா போதும். சப்போஸ் இதுல 1-2 அப்நார்மலா இருந்துச்சுன்னா அடுத்த 3 மாசத்துக்கு நம்ம ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு டயட், எக்ஸசைஸ், நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் மேனேஜ் பண்றது எல்லாத்துலயும் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த லெவல்ஸை கீழே கொண்டு வர நம்ம ட்ரை பண்ணணும். நான் என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைச்சேன்னா எனக்கு ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் 80க்குள்ள வந்துடும். இதோட லிங்கை நான் பயோல போஸ்ட் பண்றேன், கீழே கொடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஃபில் பண்ணி பாருங்க.